லாஸ்ட்னா தலை அவ்வளோதான். தலை மாசு எல்லாமே 100 KGF ஒரு படமாங்க. இந்த படத்தை பாருங்க. செம்மையா இருக்குச்சு. ஆனா அஜித் செம்ம அவ்வளோ அழகா இருக்காரு. ஆதிக்கு அவ்வளோ சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. வேற லெவல். ஆனா வராரு ஹாலிவுட் ரேஞ்ச் இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு போயாச்சு. அவங்க எல்லாமே தலைவர் ப்ரொஃபசர் வராரு. ப்ரொஃபசர் நல்லா தரமா இருக்கு. எல்லாரும் இருக்காங்க தியேட்டர்ல. உள்ள எல்லாம் இன்டர்நேஷனல் கிங் தலை போய் பாரு. கடவுள் உள்ள போய் பாரு. கடவுள்னா மாசான ஒரு படம். இது வரைக்கும் அஜித்தோட இதுலயே பில்லா வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான மூவி. அந்த ஸ்டைலிஷ்லாம் கூட இது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு மங்காத்தா ஒரு லெவல் தானே. அது வேற லெவல். மங்காத்தா பார்த்துட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு காத்திருந்தோம் பார்த்தீங்களா. அந்த தாகம் எல்லாத்தையுமே தனிச்சுட்டாரு. விருந்தா தலைவாழை இலை போட்டு சங்காத்தா 10 அட்டகாசம் எல்லாம் சேர்ந்த தலைவாழை இலை போட்டு சாப்பிடுவோம். விருந்து கேட்டீங்களா? விருந்து தலைவாழை போட்டு அப்படியே உட்காந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட சொல்றாரு. ஒரே மேட்ரு ஆதிக்கண்ட இந்த வீடியோ பாப்பாரே தெரியல. தெய்வயானி ரவிச்சந்திரன் அவரு திரும்ப ஒரு படத்தை எடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பாப்புல தலை. படம் சீதல சூப்பரா இருந்துச்சு தலை. நான் ஒன்னே சொல்றேன். போயத்துல வாத்தல இன்னும் நிறைய வேணும் தலைங்க. God bless you தலை. தலை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் தலை. அருமையா இருக்கு தலை. ப்ரோ படம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாம் ஃபுல்லாக மாசின் அப்படியே போயிட்டே இருக்குது. லாஜிக்கெல்லாம் பெருசு. இந்த மாதிரி எவனா சொன்னால் செருப்பு கழட்டி அடி ப்ரோ. படம் மங்காத்தா தூக்கி சாப்பிட்டுச்சு படம். அந்த மாதிரி இருக்குது. விஜய் ஃபேன் தான். ஆனால் படம் தரமாக இருக்குது. அஜித் ஃபேன்ஸுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கொண்டாட்டம் தான். மங்காத்தாவோட 2.5 மணி நேரத்தில் கத்தாத சீனே கிடையாது. டைட்டில் கார்டில் ஆரம்பித்து என் கிரெடிட் முடிச்சு வெளில அனுப்புகிற வரைக்கும் கத்துறது தான். மங்காத்தாவை தூக்கி சாப்பிட்டுச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு அஜித் ஃபேன் ஜாலியாக சுற்றலாம். தரம் பண்ணிட்டாங்க. இதையவனா குறை சொன்னான்னா அவனுக்கு படம் செம வந்து நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீடியோ எடுக்க டைம் பார்த்தாரு. படம் பாருங்க செம பண்ணு. இந்த படத்தை பாருங்க. நல்லா கண்டிப்பா 100 கோடியா பல கோடி அடிக்கும் கண்டிப்பா. படம் மாசா இருக்குண்ணா. அது கிளாசிக் மேசிவ் படம். வேற லெவலில் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அஜித் தமிழ் சினிமாவில் தான் படம் எதுவுமே வராதுண்ணா. வேற லெவலில் ரெஃபரன்ஸ் ஸ்டோரி எல்லாமே படம். ஃபேன் பாய் சம்மோனா இதுதான் ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்மோ. ஒரிஜினல் கேங்ஸ்டர்னா தலை மட்டும்தான். வேற எவனும் இல்லை. படம் பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. செமையாக இருக்குது. அவரோட ஹாலிவுட் எடுத்து தான் அடுத்து அதோட மேலே இது நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. பார்க்கலாம். மங்காத்தா மாதிரிலாம் இருக்க முடியாது. இது சூப்பராக இருக்குது. ஃபேன் பேஸ்க்கு சூப்பர். படமே மாசா ப்ரோ. அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் சரமான படங்க. ஆத்விக் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சூப்பராக எடுத்துருக்காரு. தேட்டரில் சும்மா செம்ம பிளாஸ். நான் வக்காஞ்சிலேருந்து முடிய வரைக்கும் சும்மா தெருக விட்டாங்க. நான் படத்தை ஆதிக்கில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. நான் படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா சீனும் பயங்கரமாக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. மாசாக இருக்குது படம் ஃபுல்லாக. ப்ரோ படம் ஃபுல்லாக மாஸ் தான் ப்ரோ. கதைலாம் இல்லை. மாசாக இருக்குது ஃபுல்லாக. ஹியூமர் தான். அந்த அளவு லெஃப்டில் ஹியூமர் நம்ம ஊர் தான் வச்சு நல்லா மாசாக செஞ்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. கதைலாம் கன்று வந்து பிடிச்சல அவ்வளோ க்ளீனாலாம் காமிக்கல. சும்மா எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான். ரொம்ப காமிக்கல. ப்ரோ த்ரிஷா சிம்ரன் நிறையா பேர் சூப்பராக இருந்தாங்க. வரவே இல்லைனாலும் ஸ்னேகா பற்றிலாம் நல்லா பேசியிருந்தாங்க. நல்லா இருந்தது.